வணக்கம். செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமார் வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கோ இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2019 மார்ச் 21 வியாழக்கிழமை அதிகாலை 5 மணி ஆய்வு முடிவு. வானிலை அமைப்பு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இடையே நிலை கொண்டுள்ளது. தொடர்ந்து அதாவது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸோட தாக்கம் வரத்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஹை பிரஷர் அரபிக்கடலின் அதாவது ஓமன் ஏமனிலிருந்து இந்தியாவோட கிழக்கு மேற்கு கடலோரம் வரைக்குமே அரபிக்கடலோரம் முழுவதுமே தொட்டு கொண்டிருக்கும் வகையிலே ஹை பிரஷர் ஆன்டி சைக்ளோன் நீடிக்கிறது. அதே போல வங்கக்கடலில் தற்பொழுது சற்று நேற்று தமிழக எல்லை வரைக்கும் வந்தது. இப்பொழுது சற்று கிழக்கு நோக்கி விலகி இருந்தாலும் வெளிச்சுற்று தமிழகத்தை படும் அளவில்லை, அதோட காற்று தமிழகம் ஊடாக நுழைந்து செல்லும் அளவிற்கும் அமைத்து ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் இரவு நேரங்களில் குளிர் நிலவுகிறது, பனி நிலவுகிறது, ஜில்லென்ற ஒரு சீதோஷ்ண நிலை நிலவுகிறது. இரவில் புழுக்கம் உருவானால் மட்டுமே அது வெப்பச்சலன மழையை கொண்டிருக்கும் காலநிலையாக அமையும். அதுவரை இரவில் குளிர் நிலவும் வரை இதே வானிலை நீடிக்கும். அதாவது பகலில் கடும் வெப்பம், இரவில் குளிர். கடலோர பகுதியில் பகலிலும் காற்று. அதாவது நேற்றெல்லாம் நாகப்பட்டினம் மாவட்டம், கடலூர் மாவட்டத்தில் எல்லாம் கிழக்கிலிருந்து வீசக்கூடிய காற்று 28-30 கிலோமீட்டர் வேகத்தில் கிழக்கிலிருந்து காற்று வீசியது. இது ஆன்டி சைக்ளோனோட ஹை பிரஷரோட மேலடுக்கில் உருவாகக்கூடிய குளிர்ந்த காற்று சுழற்சியின் காரணமாக தரைப்பகுதியில் பரப்பும் பொழுது கிழக்கிலிருந்து வரும் ஆன்டி சைக்ளோனோட மேகத்தை உருவாக்கத்தை தடைப்படுத்தும், மேகம் இல்லாத தெளிவான வானத்தை கொடுக்கும் கிழக்கு திசை குளிர்காற்று. இந்த காற்று நுழையும் பொழுது கடலோர மாவட்டங்களில், அதாவது நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர்லாம், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, இங்கெல்லாம், அதே போல காஞ்சிபுரம் கடலோரம், சென்னை, திருவள்ளூர்லாம் உங்களுக்கு கடும் வெயில் போல் தெரிந்தாலும் ஆனால் அது 96-94 டிகிரி தான் கடல் ஓரத்தில். நேற்று உள்ளே செல்ல தான் வெப்பநிலை உயரும். அந்த கிழக்கிலிருந்து வரக்கூடிய அந்த குளிர்காற்று உள்ளே செல்ல தெளிவான வானம் காரணமாக வெப்பநிலை உயரும் பொழுது காற்று சூடேறி மேற்கு மாவட்டங்களுக்கு செல்லும் பொழுது கடலோர மாவட்டங்களிலிருந்து உள்ளே செல்ல வெப்பநிலை உயரும். அனல் காற்றாக மேற்கே இருக்கும். இக்காற்று வரும் 25ஆம் தேதி முதல் வெப்பநிலை கடுமையாக இருக்கும். 28 முதல் நேற்று பார்த்தீங்கன்னா, நேற்று நாம் எதிர்பார்த்தது போலவே கேரள மாநிலம் தமிழக எல்லை ஓரம், அதாவது வால்பாறை கூட மழை பெய்தது நேற்று மாலை. வால்பாறையிலிருந்து திருநெல்வேலி மாவட்டம் சிவகிரி சங்கரங்கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை, அதாவது சிவகிரி கிடையாது, சங்கரங்கோயில் கிடையாது, மேற்கு தொடர்ச்சி மலையில நேற்று முன்னிரவு இடிமழை பெய்தது. அது கேரளாவை மையமாக வைத்து பெய்யும் பொழுது வெளிச்சுற்று மலை மீது வரைக்கும் கொடுத்தது. அதே போல தேனி மாவட்டத்தோட அந்த பெரியார் அணைக்கட்டு பகுதி, அதாவது தேனி மாவட்டம் எல்லை வரைக்கும் பெரியார் அணைக்கட்டு பகுதியை மையமாக வைத்து பெய்தது. ஆனால் தேனிக்கு அவ்வளவா கொடுக்கவில்லை என்றாலும் ஒரு தூறல் மழையாவது மேகமூட்டத்தையும் ஒரு இடிமின்னலையும் நீங்கள் மேற்கே பார்த்திருக்கலாம். அதே போல விருதுநகர் மாவட்டத்திலும் மேற்கே பார்த்திருக்கலாம். அதே போல திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கே பார்த்திருக்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் மலைப்பகுதியின் மேற்கே பார்த்திருக்கலாம். திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம், அதாவது அமராவதி அணைக்கட்டு பகுதி மற்றும் வால்பாறை பகுதியிலிருந்து தெற்கே பார்த்திருக்கலாம். ஆகவே இந்த இடிமழை இன்றும் இருக்கும். அதே இடத்தில் கேரளாவிலே இன்றும் இருக்கும். 28ஆம் தேதி முதல் கேரளாவில் ப்ரீ மான்சூன் நம்ம 1ஆம் தேதி எதிர்பார்த்தோம். ஆனால் 28ஆம் தேதியே நம்ம 2019 பருவமழையோட முன் பருவமழை, இடிமழை, கோடை மழை தொடங்கிவிடும். மார்ச் 28 முதல் கேரளாவிலே. ஏப்ரல் 1 முதல் தென் தமிழகத்தில் தொடங்கும், அதாவது தென் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையில. ஏப்ரல் 6 முதல் தென் தமிழகம்னா மதுரைக்கு தெற்கே, இன்னும் சொல்ல போனால் விருதுநகர் மாவட்டம் மற்றும் விருதுநகர் மாவட்டத்துக்கு அவ்வளவு இருக்காது, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, அதாவது விருதுநகர் மாவட்டத்தோட ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் பகுதி மற்றும் தேனி மாவட்டம், மதுரை மாவட்டத்தோட உசிலம்பட்டி பகுதி,
பேரையூருக்கு மேற்கே ஊசலம்பட்டி பகுதி, அதே போல் திண்டுக்கல் மாவட்டம் மலைப்பகுதி, திருப்பூர் மாவட்டம் மலைப்பகுதி, அதாவது அமராவதி நகர் மற்றும் திருப்பூர், அதாவது அமராவதி நீர்பிடிப்பு பகுதி, மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சிக்கு மேற்கே, அதாவது ஆனமலை மற்றும் பொள்ளாச்சிக்கு மேற்கே தெற்கே தென்மேற்கே வால்பாறை பகுதி, மற்றும் நீலகிரி மாவட்டம், மற்றும் அது கேரளா முழுவதுமே 28ஆம் தேதி தொடங்கும் பொழுது 5ஆம் தேதி 6ஆம் தேதியெல்லாம் கேரளாவில் நல்ல மழை பெய்யும் பொழுது அதே கோயம்புத்தூர் மாவட்ட எல்லையெல்லாம், அதாவது வெள்ளியங்கிரி மற்றும் அது சிறுவாணி நீர்வீழ்ச்சி மற்றும் மருதமலை வரைக்கும் கூட முன்னேற மருதமலைக்கு வாய்ப்பில்லை, அதற்கு மேற்கே வாய்ப்பு இருக்கிறது. 6ஆம் தேதி ஏப்ரல் 6, ஏப்ரல் 14 முதல் சித்திரை 1 முதல் ஏப்ரல் 14 சித்திரை 1 முதல் மதுரை உள்ளிட்ட அனைத்து உள் மாவட்டங்களிலும், கடலோர மாவட்டம் தவிர்த்து மதுரை உள்ளிட்ட அனைத்து உள் மாவட்டங்களும், திருச்சி பெரம்பலூர் உட்பட சித்திரை 1 முதல். ஆனால் கிழக்கே வர மழையின் அளவு மிக குறைவாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரளா, இங்கே கொஞ்சம் கூடுதல் மழை எதிர்பார்க்கலாம். திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரிக்கும் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். சித்திரை 1 முதல் மெல்ல கொஞ்சமா சித்திரை 1, 2, 3 அப்படியே மெல்ல மேற்கிலிருந்து கிழக்கு மாவட்டங்களுக்கும் மெல்ல அதிகரித்து மே மாதம், அதாவது சித்திரை 15 தேதிக்கு மேல் கடலோர மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும் வெப்பச்சலன மழை. ஆகவே சித்திரையில் தான் மழை, உறுதியான மழை சித்திரை 18, அதாவது ஏப்ரல் 18க்கு மேல், சித்திரை ஒரு 5-6 தேதிகளுக்கு மேல் தான் கடலோர மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும். நிச்சயமாக சித்திரை வைகாசியில் 2 காற்றழுத்த தாழ்வு நிலைகள், ஒன்று மண்டலமும் ஒன்று தாழ்வு நிலையும் கடலோர மாவட்டத்திற்கு நல்ல மழையை கொடுக்கும். மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கு கேரளாவில் பெய்யும் வெப்பச்சலன மழை ஒரு சில நாட்கள் தீவிரமாக பெய்யும் பொழுது கிழக்கு கடலோர மாவட்டங்களுக்கும் வந்து பெய்யும். அது பெரும்பாலும் அக்னி நட்சத்திர காலத்திலேயே அது அமையும். அக்னி நட்சத்திர காலம் என்பது மே மாதம் முதல் 2 வாரத்தில் நல்ல மழையை கொடுக்கும். கிழக்கு கடலோரம், சென்னை உட்பட கிழக்கு கடலோர மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் சித்திரை வைகாசியில் 2 காற்றழுத்த தாழ்வு நிலைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. அது நாள் மற்றும் தேதி ஆய்வில் உள்ளது. அது நல்ல மழையை கொடுக்கும். நிச்சயம் சித்திரை வைகாசியில் இடையே கிடையாது. தினசரி முற்பகல் கடும் வெப்பம் வாட்டும் அனைத்து மாவட்டங்களுக்கும். உள் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக அக்னி நட்சத்திர காலத்தில் 113 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 45 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை திருத்தணி, கரூர் மற்றும் மைய மாவட்டங்கள், வேலூர் போன்ற இடங்கள்லாம் பெறும். பாளையங்கோட்டை முதல் திருத்தணி வரைக்கும் உள்ள பகுதி ஒரு சில இடங்களில் 113 உச்சபட்ச வெப்பத்தை தொடும். குறைந்தபட்சம் கடலோர மாவட்டங்களின் கிழக்கு பகுதியில் 100 டிகிரியை தொடும். மேற்கு பகுதி, அதாவது கோயம்புத்தூரிலேயே, பொள்ளாச்சியிலேயே, திருப்பூர், உடுமலைப்பேட்டையிலேயே 106, 105 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தொடும். இதனிடையே தான் மாலை நேர மழை வரும். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை ஜூன் 7ஆம் தேதி தொடங்கினாலும் புயல், அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலம், தாழ்வு நிலைகள் உருவாகி காற்றை திசை மாற்றி அழைத்து சென்று கொண்டிருக்கும். அருகில் இருக்கும் பொழுது, அதாவது கேரளா அருகே இருக்கும் பொழுது அந்தந்த மாவட்டத்தை ஒட்டிய தமிழக பகுதி மழையை கொடுக்கும். பிறகு காற்று திசை மாறி இருக்கும். அப்பொழுது வெப்பச்சலன மழை தமிழகத்தில் பெய்யும். ஆகவே உடுமலைப்பேட்டை மற்றும் திருப்பூர், ஈரோடு இந்த பகுதி